ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி ஜாங் மாமா எஃப்எஃப் கண்டினியூ பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஓகே ஃபிதா, நீங்கள் இங்கே படுத்துக்கோங்க. ஓகே, இந்தாங்க இந்த பெட்ஷீட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ். படுவேன், ஏன் உட்காந்துருக்க? அது நீங்கள் தூங்குங்க, நான் படுக்கிறேன். உனக்கு அடுத்தவங்க கூட தூங்கி பழக்கம் இல்லையா? ஆமாம், ஆனால் ஓகே தான், நீங்கள் தூங்குங்க. ஹே, என்னையே நீ அடுத்தவங்களாம் நினைக்கிறேன். நான் உனக்கு அடுத்தவங்களாம் இல்லை. ஓ, மாமாவோட ஃப்ரெண்டுன்னு சொல்கிறீங்களா? ஓகே தான், நீங்கள் தூங்குங்க. சரி, ஓகே. இவங்ககிட்ட பேசுவோமா? இவங்களை பார்க்கவே பிடிக்கல. ரொம்ப அழகாக வேறு இருக்கா, அதனாலே இவன் மேலே கோவமாக வருது. மாமா வேறு அவன் கோவப்படக்கூடாதுன்றதுக்காக நான் என்னெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. என்ன யோசிச்சுட்டே இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஃபிதா, மாமாவுக்கு நீங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டா? நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? அப்படின்னா மாமா உங்ககிட்ட பேசல மாட்டானா? வைன், நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லை. தேவங்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேவங்கும் நானும் ரொம்ப பிடிக்கும். ஹலோ, என்ன பேசுகிறீங்க? அப்படிலாம் இருக்காது. மாமா இங்கே வேலைக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு. அதுக்குள்ளே என்ன ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லைன்னு சொல்கிறீங்க? எனக்கு எங்கள் மாமாவை பற்றி தெரியும். நீங்கள் எதாவது பேசாதீங்க, தூங்குங்க. ஏய், உங்ககிட்ட என்னை பற்றி பேசினது இல்லையா? அம்மா கிட்ட உன் ஃபோட்டோ காட்டியிருக்கேன், அக்கா கிட்டலாம் உன்னை பற்றி பேசியிருக்கேன் அப்படின்னு தேவங்க சொன்னாங்க. உனக்கு தெரியாதா? அது அது உன் பாட்டிக்கிட்ட கூட நான் பேசியிருக்கேன். எனக்கு தேவங்கன்னா ரொம்ப பிடிக்கும். உன்கிட்ட சொன்னது இல்லையா? சொன்னதே இல்லை. ஒருவேளை நீ சின்ன பொண்ணுன்னு சொல்லாமல் இருந்திருப்பாங்க. எனக்கு தேவங்க பார்த்ததுமே பிடிச்சிருந்துச்சி. நானாக தான் போய் பேசினேன். நான் நம்பர் கொடுத்தேன், தேவங்க நம்பர் கொடுத்தாங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அப்புறம். ஹலோ, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு மாமா பிடிச்சிருக்குன்றதுக்காக மாமா பற்றி எதுவும் சொல்லாதீங்க. உங்களுக்கு மாமா பிடிச்சிருக்கு அவ்வளோதானே? ஹே, என்ன நீ சின்ன பொண்ணு மாதிரி பேசுகிற? தேவங்க என்னை பிடிக்காம தான் ஒரு பிரச்சனைன்னதும் என்னை வீட்டில் கூட்டு வந்து தங்க வச்சுருக்கானோ? ஏன் இங்கே தங்க வைக்க வேறு இடமே இல்லையா என்ன? முன்னாடி தானே சொன்னாங்க ஏ ரூமில் தங்கிக்கோன்னு. தேவங்க என்கிட்ட சொன்னாங்களே, என்கிட்டயும் உன்னை பற்றி சொல்லியிருக்கேன்னு. அது ஃபிதா, மாமாவுக்கு உங்களை பிடிக்குமா? தேவங்கும் நானா ரொம்ப பிடிக்கும். மாமா உன்ன என்ன பண்ணி மாமாவை இம்ப்ரெஸ் பண்ணீங்க? நான் எதுவுமே ட்ரை பண்ணல, ஜஸ்ட் நம்பர் ஷேர் பண்ணிக்கிட்டோம். அப்படியே இவன் கொடுத்துருப்பான். அன்றைக்கே ஹோட்டலில் அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்தால இவன் கொடுத்துருப்பான். இப்போ ஒயின், உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? எனக்கு இதுக்கு அவங்கள பிடிக்கணும். இல்லை, சும்மா தான் கேட்டேன். உன் பாட்டிக்கிட்ட பேசியிருக்கேன். உன் பாட்டி என்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. தேவங்க நான் பர்ஃபெக்டான மேட்சாக இருக்குன்னு சொன்னாங்க. ஏன் பாட்டியா சொன்னாங்க? ஆமாம், தேவங்கோட அம்மா தான் சொன்னாங்க. பாட்டி, உன் அம்மா கூட அப்படி தான் சொன்னாங்க. நீ ரொம்ப அழகாக இருக்க, இப்போ கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, இப்போதைக்கே ஹாஸ்டலில் தங்கு, கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் எங்கள் கூட தங்கிக்கோன்னு சொன்னாங்க. எங்கள் அம்மாவா? ஆமாம். மாமா, இல்லை உன்னால என்னம்மா பண்ணிகிட்ருக்க? நினச்சேன் நீ அழகான பொண்ணுன்னு சொல்லும்போது. இப்போ ஃபிதா, மாமாவும் நீங்களும் லவ் பண்ணுறீங்களா? நிஜமாகவே மாமாவும் உங்களை லவ் பண்ணுறானோ? ஆமாம், எனக்கே தெரில எப்படி இவ்வளோ சீக்கிரம் அவன் அம்மாட்டெல்லாம் காமிச்சு அவங்க என்ன உடனே அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்போல்லாம் நானே நினைக்கல. அதெல்லாம் நினைக்கும் போதே ஹாப்பியாக இருக்குது. ஸோ நீ என்னை யாரோ வாழ நினைக்க வேணும். நானும் ஃப்யூச்சரில் உன் வீட்டில் ஒரு ஆள் தான். அது நீங்கள் தூங்குங்க. ஓகே. என் தூக்கம் வராமல் திரும்பி படுத்துட்டு இருந்தான். இந்த மாமாவை சரியான ஆளாக தான் இருக்கும். நான் லவ்னு சொன்னால் மட்டும் அது கம்ஃபர்டானவங்க கிட்ட வர ஒரு ஃபீல் சும்மா பாடம் எடுப்பான். என்ன சின்ன பொண்ணு நினச்சிட்டானோ? ஐயோ, நானும் வெளியே போகிறதுனால அவனுக்கு நான் ரொம்ப ஈஸியாக போயிட்டேன்.
அப்படின்னா ஒயின் பெட்லேருந்து இருந்துச்சு. அப்படியே யாருக்கும் தெரியாமல் எதுவும் நடந்து தேங்கோட ரூமுக்கு வந்தான். ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போனான். தேங் 2 பிள்ளைவை ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தான். மாமா எவ்வளோ அழகாக இருக்கு. நீ இவ்வளோ அழகாக இருந்தனா உனக்கு பொண்ணுங்க லைனில் தானடா நிற்பாங்க. தூங்கும்போது கூட இவ்வளோ அழகாக இருக்கானே. இவன்கிட்ட எப்படி சண்டை போடுறது? சும்மா விடாதவன். ரொம்ப மோசமான ஆளிவன். மாமா 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 என்ன பண்ணுறான்? ஏய் மாமா கிந்திரி மாமா. மாமா நான் கிட்ட பேசணும். கிந்திரி. தேங்காய் என்னோட ஹேண்டை பிடிச்சிருந்தான். என் தேங்காய் மேலேயே போய் விழுந்தா. தேங்காய் என்ன டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிட்டு இருந்தான். மாமா 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 தூங்குறியா? அம்மா என்ன பாரு மாமா. ஐயோ இவன் தூங்குறானே. இப்போ எப்படி விட்டா சண்டை போடுறது? மாமா ஜோ இவ்வளோ க்யூட்டாக தூங்குறானே. இவன் இவ்வளோ பக்கத்தில் பார்க்கும்போது எப்படி சண்டை போடுறது? ஆனால் இவனை மன்னிக்காதவன். இவன் இவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான் எனக்கு தெரியும். இவன் பின்னாடி எல்லாரும் சுற்றுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் ஆனால் இவனா அவன் தேங்காய் கிள்ளி வைக்கலான்னு வந்தா. வேணாம் தூங்குறான். இவன் முழிக்கட்டும் அப்புறம் இருக்கு இவனுக்கு. அவன் தேங்கிட்டேருந்து எழுந்திரிக்கலான்னு லைட்டாக தேங்காய் மூவ் பண்ணான். அகைன் அவளை இழுத்து ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிட்டு இருந்தான். மாமா ஒயின் லேசாக மூவ் பண்ணி பார்த்தா. ஆனால் தேங்காய் என்ன ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு இருந்தான். ஒயினுக்கு அந்த ஹக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஒயின் தேங்காயோட செஸ்ட்டில் தலையை வச்சு அப்படியே தேங்காய் ஹக் பண்ணி தேங்காயோடய சேர்ந்து தூங்கினான். மார்னிங் 5:30க்கு தேங்காய் திரும்பி படுக்கலான்னு அவன் பில்லவை ஹக் பண்ணியிருக்கதான் நினச்சி அப்படியே ஒயினை தூக்கிட்டே திரும்பினான். மாமா என்ன மாமா பண்ணுற? தூங்கிட்டு தானே இருக்கேன். இப்படி தூக்கி போடுற? ஏய் ஒயின் ஏய் நீ இங்கே நடி பண்ணிகிட்ருக்க? இப்படி தான் தூக்கி போடுவியா? இடிச்சிருச்சு. ஏய் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? சரி சாரி. என்னடி எப்போ வந்தா? அது நான் நைட்டே வந்துட்டியா? ஏய் என் கூடயா தூங்கினா? எதுக்கிட்ட என் பக்கத்தில் தூங்கினா? நான் வந்து தூங்கினா? நான் உங்ககிட்ட பேச தான் வந்தேன். நீ தான் என்னை எடுத்து இப்படி கட்டி பிடிச்சிக்கிட்ட. நானும் உன்னகிட்ட எவ்வளவோ ட்ரை பண்ணேன். நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க. ரொம்ப டைட்டாக பிடிச்சிருந்தா. ஏய் சுத்தமாக கூப்பிட வேண்டியதானே? என்னை எழுப்பியிருக்க வேண்டியதானே? நீ ரொம்ப க்யூட்டாக தூங்கிட்டு இருந்த மாமா. நானும் எழுப்பினேன் மாமான்னு. ஆனால் உனக்கு கேட்கவே இல்லை. இதுக்கடி இங்கே வந்து தூங்கினேன். அக்கா பார்த்தா என்ன ஆகும்? அதெல்லாம் பார்க்க மாட்டேன். டோரையும் லாக் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் எல்லோரும் தூங்கிட்டு தான் இருக்காங்க. என்ன விதா உனக்கு காணும் தேடணும்? அது நான் இதுக்கு வந்தேண்ணா. ஏய் இதுக்குண்ணா என்ன மார்னிங் வர வேண்டியதானடி? இல்லை நான் முடிச்சிருக்கும் போது வர வேண்டியதானே? அப்படியே பேசணுன்னா என்னை அடிச்சு எழுப்பியிருக்க வேண்டியதாண்டி. அதான் சொல்கிறேன்ல மாமா, நீ ரொம்ப க்யூட்டாக தூங்கிட்டு இருந்தா. கூட்டவளே சரி நீ ரூமுக்கு போ. மாமா நான் எதுக்கு வந்தேன்னா? ஏய் அதெல்லாம் அப்புறம் பேசுவோமா? என் அழகில் ரூமுக்கு போடி ப்ளீஸ். மாமா நான் கிட்ட சண்டை போட வந்தேன். சண்டை போட வந்தியா? ஆமாம். ஃபிதா என்ன சொன்னாங்கன்னா? ஃபிதா கூட இன்னும் நீ செட் ஆகலையா? ஃபிதா நல்ல பொண்ணு தாண்டி. சரி ஓகே அதெல்லாம் இப்போ பேச வேணாமே. டைம் ஆயிடுச்சுடி. கொஞ்ச நேரத்தில் விடிஞ்சிடும். அக்கா மாமா யார் பார்த்தாலும் பிரச்சனை தான். ப்ளீஸ் என் தங்கம்ல ஒரு ரூமில் போய் தூங்குடி ப்ளீஸ். மாமா நான் வந்துட்டு சண்டை. ஏய் அப்புறமா சண்டை போடுவோமா? ப்ளீஸ் என் அழகில ப்ளீஸ் டி. மாமா வந்துட்டு அவங்க டைட்டாக ஹக் பண்ணான். ப்ளீஸ்மா ப்ளீஸ் நீ போய் தூங்குறியா? மார்னிங்கே நீ ஏதாவது பண்ணாதான் அப்பா யாராவது வந்து தப்பாயிரும். மாமா நான் மேலே கோவமாக இருக்கேன். ஐநோ ஃபிதா உனக்கு பிடிக்கல? ஆமாம். சரி ஓகே எனக்கு ஒரே ஒரு நாள் தான். நான் அப்புறம் கன்வின்ஸ் பண்ணுறேன்டி. எனக்கு கூட கொஞ்சம் தூக்கம் வருது. நீ ஃபஸ்ட்டு ரூமுக்கு போறியா ப்ளீஸ் டி? மாமா ஏய் நீ தங்குல டைம் ஆச்சு வா. தேங்காய் என்னோட கையை பிடிச்சி அப்படியே ரூம்லேருந்து வெளியே கூட்டு வந்தோம். மெதுவாக யாருக்கும் தெரியாமல் அப்படியே கூட்டு போய் என்னோட ரூம் வாசலில் விட்டோம். உள்ளே போ மாமா. ஏய் உள்ளே போடி அப்புறமா பேசலாம். ஓகே
தேவங்க அகைன் அவன் ரூமுக்கு வந்துட்டு எப்போ வந்தா நான் தான் ஹக் பண்ணணும், வேறு எதுவும் பண்ணியிருப்பேனா அப்படின்னா சொல்லியிருப்பேன்ல. தூங்கும்போது எந்த வந்தாலும் அவ்வளோ என் கூட இருந்திருக்கா, எழுப்பியிருக்கலாம் எவ்வளோ ஒருத்தி. நல்ல வேலை யாரும் பார்க்கல. அப்படியே மார்னிங் எங்க ஃபிதாவை காணும். ஒயின் ஹாலுக்கு வந்துட்டு அம்மா என்னடி அம்மா ஃபிதா என் கூட தூங்கிட்டு இருந்தாங்கல்ல, எங்கே அவங்கள காணும்? அவளா? அவள் தேங்க ரூமில் இருக்கா. தேங்க ரூம்லையா? தேங்கிட்ட பேசிட்டு வரேன்னு போனேன். மாமா கிட்ட பேசிகிட்டு இருக்கலாம். இப்போ எப்படி ரூமுக்கு போகிறது? என்ன பேசிகிட்டு இருக்கா? என்னென்னமோ சொன்னோம். மாமா லவ் பண்ணுறோம், மாமா லவ் பண்ணுறேன்லாம் சொன்னோம். இப்போ நான் ரூமுக்கு போகணுமே. நேற்றே அவளை ஹக் பண்ணி கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏய் சாப்பிட வாடி. அம்மா நீ வேறு இந்த ஃபிதா இதுக்கு மாமா கிட்ட தனியாக பேசிகிட்டு இருக்கா. எது பேசுகிறதா இருந்தால் என்ன, ஹால் வச்சு பேச வேண்டியதானே? ஏய் சின்ன பிள்ளை மாதிரி பேசாதடி, அவங்க லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அம்மா லூஸ் மாதிரி பேசாதம்மா, மாமா உன்கிட்ட சொன்னானா? ஏய் ஃபிதா சொன்னான். ஏய் நான் அவன் அக்காடி, எப்படி என்கிட்ட சொல்லுவான்? ஃபிதா சொன்னான். உங்களெல்லாம் வச்சுட்டு சரி நீ சாப்பிடு. அம்மா மாமா மாமாவும் சாப்பிடல, அவங்க பேசிகிட்டு இருக்காங்க, பேசிகிட்டு இருக்கட்டும், அப்புறமா சாப்பிட்டுட்டோம். என்னம்மா நான் போய் மாமா கூப்பிட்டு வரேன். ஏய் அதெல்லாம் வேணாம் நான் போய் மாமா கூப்பிட்டு வரேன். ஐயோ இவ வேறு. ஒயின் வேகமாக தேங்க ரூம் கூப்பிடணும். தேங்க ரூம் டோர் ஓப்பன் பண்ணான். அங்கே ஃபிதாவும் தேங்கவும் டைட்டாக ஹக் பண்ணி நின்றுட்டு இருந்தாங்க. தேங் ஃபிதாவோட ஷோல்டரில் ஹேண்ட் வச்சு அவளை சாஃப்டாக ரப் பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ ஃபிதா ஒயின் என்னடி மாமா மாமா என்ன பண்ணிகிட்ருக்கா? ஃபிதா ஒரு சரியான ஸ்மைலோட தேங்கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளி நின்னான். ஏய் நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை, உள்ளவா ஏன் அங்கே நிற்கிறா? மாமா மாமா தேங்க என்கிட்ட வந்துட்டு ஏய் நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லடி, சும்மா தான், நீ எதுவும் சொல்ல வேணாம், அம்மா அவங்கள சாப்பிட்டு கூப்பிட்டாங்க. ஏய் அது ஒயின் தேங்கிட்ட எதுவுமே பேசாமல் அங்கேருந்து வேகமாக டைனிங்கில் வந்து உட்காந்தான். என்னாச்சு தேம்? அது ஒன்றும் இல்லை, சரி வா அக்கா சாப்பிட கூப்பிட்டாங்களாம். ஃபிதாவும் தேங்கும் வந்து ஒயினுக்கு ஆப்போசிட்டில் சாப்பிட்டு உட்காந்தாங்க. தேங்க ஒயினே பார்த்துட்டு இருந்தான். ஒயின் கண்ணெல்லாம் ரெட்டாகி ரொம்ப சோகமாக தலையை குனிஞ்சிட்டு உட்காந்துட்டு இருந்தான். ஒயின் நாளைக்கு காலேஜ் போய் விசிட் பண்ணிட்டு வருவோமா? அது அப்பா கிட்டே கேட்டுக்கிறேன். கோமா இருக்காளா? இந்தா சாப்பிடு. இந்த ஃபிதா தேம். ஒயின் அவள் பிளேட்லேருந்து சாண்ட்விச் மேலே கை வச்சுட்டு தேங்க நிமிந்து பார்த்தா. தேங்க ஒயினை பார்த்துட்டே இருந்திருப்பான். ஏய் என்னடி? ஒயினுக்கு ஃபிதாவே தேங்கையும் பக்கத்தில் பார்க்கவே அவ்வளோ எரிச்சலாக இருந்துச்சு. இன்னும் அழுகையாக இருந்துச்சு. அம்மா எனக்கு சாப்பாடெலாம் வேணாம். ஏய் என்னடி நேற்று மார்னிங் சாப்பிடவே இல்லை, இது என்ன புது பழக்கம்? அம்மா எனக்கு சாப்பாடு வேணாம். ஏய் என்னாச்சுமே ஏன் சாப்பிட மாட்டேறேன்? எனக்கு பசிக்கல மாமா. ஒயின் நினச்சி நின்றுட்டு தேங்க பார்த்தா. தேங்க ஒயினே பார்த்துட்டு இருந்தான். எனக்கு எதுவும் வேணாம். ஒயின் அப்படியே ரூமுக்கு போனோம். என்னாச்சுக்கா? தெரிலடா, காலையிலேருந்து இப்படி தான் இருக்கா. நான் ஃபிதா வீட்டுக்கே கூப்பிட்டு வந்துருக்கக்கூடாது. ஃபிதா நீ சாப்பிட்டுட்டு நான் ஒயின்கிட்ட பேசிட்டு வரேன். டேய் அவள் வந்து சாப்பிடுவா, நீ சாப்பிடு அக்கா, நான் என்கிட்ட பேசிட்டு வரேன். தேங்க இருந்துச்சு. ஒயினோட பிளேட்லேருந்து அந்த சாண்ட்விச் எடுத்துகிட்டு அப்படியே ஒயினோட ரூமுக்கு வந்தோம். ரூம் டோரை லாக் பண்ணிவிட்டு ஒயின் கிட்டே வந்தோம். ஒயின் அவள் பெட்டில் ஓரமாக தலையை தொங்க போட்டு உட்காந்துருந்தான். தேங்க ஒயின் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு ஏய் என்னாச்சு ஏன் சாப்பிடல? எனக்கு சாப்பாடு எதுவும் வேணும். ஏய் இங்கே பாரு. ஏய் என்னடி எது கலரா? எனக்கு சாப்பாடு எதுவும் வேணாம், நீ ஒன்றுங்கிட்ட பேச வேணாம் மாமா, இங்கேருந்து போ. ஏய் ஒயின் என்னாச்சு? தொடாத ஃபிதா. ஒயின் என் மேலே தான் கோவமா? ஆமாம் உன் மேலே தான் கோவம். ஏய் நான் என்னடி பண்ணேன்? என்ன பண்ணியா? நான் உன்னை சாப்பிட கூப்பிட வரும்போது நீ என்ன பண்ணிட்டு இருந்த? அதுவா? ஏய் சும்மா ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியா அவள் ஃபீல் பண்ணிட்டு இருந்தா, அதான் ஜஸ்ட் கம்ஃபர்ட் பண்ணலான்னு. ஓ கம்ஃபர்ட் பண்ணுறதுக்காக நீ அப்படி ஹக் பண்ணியிருந்தியா மாமா? போய் சொல்லாத மாமா, நானும் சின்ன பொண்ணு கிடையாது. அவள் ஒன்று எவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணியிருந்தான், அது பார்க்கும்போது
கம்ஃபர்ட் பண்ணுறதுக்காக ஹக் பண்ண மாதிரி இல்லை. ஏய் என்னடி, நிஜமாதான் ஏதாவது சொல்லி எனக்கு கன்வின்ஸ் பண்ணாத மாமா. எனக்கு எல்லாமே புரியுது. நான் உனக்கு சின்ன பிள்ளைய தெரியுறேன்ல, உனக்கு ஃபிதாவை தான் பிடிச்சிருக்கல. ஏய் என்ன பேசுகிறேன்? என்கிட்ட ஃபிதா சொன்னாங்க நீயும் ஃபிதாவும் லவ் பண்ணுறீங்கன்னு. ஏன் என்ன வளர? நான் சொன்னேன்னா? நீ சொல்லலை, ஆனால் ஃபிதா சொன்னாங்க. பாட்டிக்கிட்ட கூட சொல்லியிருக்காங்களாம். பாட்டியும் ஓகே சொல்லிட்டாங்களாம் உங்கள் மேரேஜுக்கே. ஏய் என்னடி பேசுகிறேன்? ஆமாம், ஃபிதா தான் சொன்னாங்க. நைட்டே சொன்னாங்க. அது கேட்க தான் நான் ரூமுக்கு வந்தேன். ஏன் அம்மா கூட சொன்னாங்க மாமா. எனக்கு எல்லாமே புரியுது. நீ ஒன்று எனக்கு கன்வின்ஸ் பண்ண வேணாம். நீங்கள் நெஞ்சு போ. தேங்காய் என்னோட ஷோல்டரில் ஹேண்ட் போட்டு ஒயின் அவன்கிட்ட க்ளோஸாக அழுத்தான். விட்டு, நீ ஒன்று எனக்கு கன்வின்ஸ் பண்ண வேணாம் சொல்கிறேன்ல, நீ போ. என்னை பாருடி. நான் சொன்னேன்னா ஃபிதாவை நான் லவ் பண்ணுறேன்னு. எனக்கு ஃபிதா பிடிக்கும், அவ்வளோதான். அவள் ஜஸ்ட் என் கூட வேலை பார்க்குற ஒரு பொண்ணு. ஒரு ப்ராப்ளம்னு என்கிட்ட வந்தா ஹெல்ப் கேட்டா, நான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பாக பண்ணிகிட்ருக்கேன், அவ்வளோதான். என்னை எப்படி உங்ககிட்ட ப்ரூவ் பண்ண சொல்கிறேன்? ஆனால் 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 ஃபிதா சொன்னா. நான் சொன்னேண்ணா? சரி, நான் எப்படி ப்ரப்போஸ் பண்ணணும் அது ஏதாவது சொன்னாலா? அதெல்லாம் எதுவும் சொல்லலை. நீங்கள் 2 பேரும் மொபைல் நம்பர் ஷேர் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னான். அப்படியே உங்கள் 2 பேருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொன்னான். ஜஸ்ட் கூட வேலை பார்க்குற பொண்ணுக்கிட்ட மொபைல் நம்பர் ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப சாதாரணம் தானே. அண்ட் அவள் நல்லா பொண்ணு, எனக்கு அவளை பிடிச்சிருந்துச்சு, அவ்வளோதான். எதுக்கிட்டே நீ அலற? ஆமா, அதெல்லாம் கூட விடு. நீ ஹக் பண்ணிட்டு இருந்தல, நேற்று கூட நீ உன் பெட்டில் உட்காந்து அவளை ஹக் பண்ணிட்டு இருந்த. இன்னைக்கு உன்னை அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணியிருக்கா. நீயுமே அவளை டைட்டாக தான் ஹக் பண்ணியிருக்க. நான் பார்த்தேன். என்னை பார்த்ததும் நீ அவகிட்ட சிக்னல் கொடுத்தல என்னை விட்டுன்னு. ஏய், உன் முன்னாடி நான் ஹக் பண்ணிட்டு இருந்தா உனக்கு ஹர்ட்டிங்காக இருக்கும்ல, அதனால தான் என்னை விடுன்னு சொன்னேன். அண்ட் அது ஜஸ்ட் நார்மலான ஹக் தான். நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லடி. ஏதாவது சொல்லாத மாமா, எனக்கு எல்லாமே புரியுது. ஃபிதா அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறான் நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்கன்னு. அம்மா கிட்ட கூட சொல்கிறான். அம்மாவும் உங்கள் பேர் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஃபிதாவா? ஏய் சரி இந்தா. எனக்கு வேணாம். ஏய் இப்படி எனக்கு வேணாம். சொல்லு. வேணாம் மாமா, எனக்கு பசிக்கவே இல்லை. ஏய் சொல்லுடி. தூரம் ஆயா. தேவங்க என்னோட ஃபேஸை டைட்டாக ஹோல்ட் பண்ணி அவள் லிப்ஸ் ஓப்பன் பண்ண வச்சான். சாப்பிடு. வேணாம் சொல்கிறேன்ல மாமா. சாப்பிடு. தேவங்க என்னோட வாயில் ஃபுட்டை வச்சு அமைக்கிட்டேன்னா கூட நானே சாப்பிட்டுக்கிறேன். இந்தா. உன் தேங்காய் முறைச்சிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தா. ஏய் ஏண்டி இப்படி பார்க்குறேன்? அதான் சொல்கிறேன்ல, என்ன நம்பவே இல்லையா? நம்பவே இல்லை. எனக்கு தெரியும் நீ அழகாக இருக்க, உன் பின்னாடி எல்லா பொண்ணும் சுற்றுவாங்கன்னு. ஆனால் நீ அதெல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கல. ஐயோ சாப்பிடு. போதும் எனக்கு. ஏய் சாப்பிடு. போதும். நீ சரிப்பட்டு வரமாட்டான். எந்திரி. எந்திரடி. எதுக்கு? வா. எங்க? வா. தேங்க என்ன வெளியே கூப்பிட்டு வந்தோம். தேங் ஆஃபீஸ் டைம் ஆச்சு, கிளம்புவோமா? கிளம்புவோம். அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது ஃபிதா? என்ன தேங் வைன்கிட்ட என்ன சொன்னோம்? அது ஃபிதா வைனை பார்த்தா. வைன் ஃபிதாவை முறைச்சி பார்த்துட்டு இருந்தா. என்னாச்சு வைன்? என்ன? வைன் ஃபிதா விட்டு மூஞ்சி திருப்பினான். என்னாச்சு தேங்? எதுவும் ப்ராப்ளமா? நீ என்ன லவ் பண்ணுறியா? தேங் நீ என்ன லவ் பண்ணுறியா? அது தேங் எதுக்கிட்ட அப்படி சொன்னியா? தேங் ஏய் என்னடா கா, ஒரு நிமிஷம் இரு. சொல்லு ஃபிதா. அது தேங் அது டேய் எனக்கும் தெரியும் நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னு. என்ன அதனால? அம்மா கூட ஓகே தான் கா. நான் சொன்னேண்ணா. ஃபிதா நான் சொன்னேண்ணா. என்னடா பேசுகிறேன்? ஃபிதா நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னேண்ணா. அது சொல்லு ஃபிதா. இல்லை இல்லையா? வேறு ஏதாவது? ஐ மீன் கல்யாணம் பண்ணிக்கலாம், எங்கள் அம்மா கிட்டே பேசுகிறேன், அப்படி ஏதாவது வேறு ஏதாவது ஹோப் கொடுத்துருக்கேனா நான்? இல்லை. அப்புறம் எதுக்கு நீ வாங்கிக்கிட்டு எப்படி சொன்ன? இல்லை உனக்கு என்ன பிடிக்கும்லதையும்? எனக்கு ஒன்றும் பிடிக்கும், ஜஸ்ட் பிடிக்கும், அவ்வளோதான். அதுக்கு பேர் லவ் இல்லைல்ல. அது தான். அப்படின்னா நீ என்ன?
அம்மா கிட்ட நான் எதுவும் சொல்லலை. நான் சென்ட் பண்ண ஒரு ஃபோட்டோவில் என் பின்னாடி நீ இருந்திருக்க. அம்மா அது யாருன்னு கேட்டாங்க. என் கூட வேலை பார்க்குற பொண்ணுன்னு சொன்னேன். அவ்வளோதான். அம்மா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க. நீங்களாம் சேர்ந்து இதை எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு என்ன தெரியும். அதுவும் இல்லாமல் ஒயின் கிட்ட எதுக்காக இதெல்லாம் நீ சொன்ன? அது தியான், நிஜமாவே நீ என்ன ஃபிதா, எனக்கு ஒன்று பிடிக்கும். எனக்கு லவ் வந்தால் நான் சொல்லாமல் இருப்பேனா? சரி, ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, கிளம்புவோமா? ஓகே தியான். என்ன மேடம், இப்போ உனக்கு ஓகேவா? ஒயின் ஒரு பெரிய ஸ்மெயிலோட ஓகே தான். ஈவினிங் மீட் பண்ணலாம். ஓகே. ஃபிதா தேங்கோட அக்காட்ட கூட எதுவுமே பேசாமல் அப்படியே வெளியே வந்தா. ஓகேக்கா, நான் ஆஃபீஸ் போய்ட்டு வரேன். ஏன்டா எல்லோரும் முன்னாடி வச்சு அவள்கிட்ட இப்படி பேசுகிறான்? பாவம், ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அக்கா, அதுக்காக அவள் ஒயின்கிட்ட போய் என்னமோ சொல்லி வச்சிருக்கா. அதனால தான் ஒயின் அவ்வளோ ஹர்ட்டாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. நான் அவகிட்ட எதுவுமே சொல்லாமல் மறைக்கிறேன்னு நினைக்கிறான். ஒயின் ஃபீல் பண்ணிட்டு இருந்தா உனக்கு ஓகேவா? சரி, இதெல்லாம் விட நான் ஆஃபீஸ் போய்ட்டு வரேன். சரிடா, பார்த்துப்போ. ஃபிதா முன்னாடி நடந்து தேங்க பைக் கிட்ட போனோம். ஒரு நிமிஷம், மொபைல் வச்சுட்டு வந்துட்டோம். ஒயின் அவர் ரூம்குள்ளே போய் ரொம்ப ஹாப்பியாக அவள் பெட்டில் போய் உட்காந்தா. ஒயின் மம்மி யாரையும் லவ் பண்ணல. அந்த ஃபிதாலாம் சும்மா ஒரு எபிசோட்க்கு வந்துருப்போற சாதாரண கேரக்டர். அதை நினச்சா நீ இவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்க? காய் மொபைல் இங்கே இல்லையடா. எங்கே வச்சேன்? ஒயின் ரூமில் இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க வேகமாக என்னோட ரூமுக்கு வந்தோம். மாமா தேங்க வேகமாக வந்து என்னை டைட்டாக பண்ணோம். என்னடி ஓகேவா? மாமா இதுக்கு தான் அவ்வளோ கோவம் இல்லையா? ஓகே ஓகே, நான் ஈவினிங் வரேன், ஓகேவா? ஓகே தான். மாமா ஈவினிங் ஃபிதா கூட வருவியா? ஆமாம், ஆஃபீஸ் முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டு இங்கேருந்து தான் ஹாஸ்டலுக்கு போகணும். இன்னும் நான் எந்த ஹாஸ்டலும் ஃபிக்ஸ் பண்ணலடி. அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை, நீ கூட்டு வா. நிஜமாவா? ஆமாம். தேங்க்யூ. பாய் மாமா. பாய்டி. என்னக்கா ஃபோன் எடுத்துட்டியா? எடுத்துட்டேங்க்கா. சரிடா, பார்த்து போ. ஓகேக்கா.